ஸோ டூட்டி ஃப்ரூட்டி குக்கீஸ் எக்லெஸ் சட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த குக்கீஸ் வந்து ஒரு ஸ்லைஸ் அண்ட் பேக் குக்கீஸ். ஸோ இதுக்கு வந்து 100 கிராம் சாஃப்டான பட்டர் வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 1/2 கப் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகர். நீங்கள் வந்து ரெகுலர் சுகருக்கு பதிலாட்டு ஐசிங் சுகர் இருந்தால் கூட அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். க்ரீமியாக ஆகணும், அது வரைக்கும் இதை நல்லா கம்பைன் பண்ணிடலாம். இப்போ நல்லா க்ரீம் பண்ணி இந்த அளவுக்கு டெக்ஸ்சர் வந்தோடனே 1.25 கப் வந்து மைதா மாவு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே தேவையில்லை. இதுக்கு கூட டூட்டி ஃப்ரூட்டி இதை வந்து ஒரு டோ மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல ஒரு சாஃப்டான ஒரு டோ வந்து ரெடி. ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்லைஸ் அண்ட் பேக் குக்கீஸ். ஸ்லைஸ் அண்ட் பேக் குக்கீஸ்னால் என்னென்னா ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரோ இல்லைனா அலுமினியம் ஃபாயிலோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது ஆடியோட எக்கோபேக் பார்ச்மெண்ட் பேப்பர். ஸோ இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்மளோட குக்கி டோ இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஷேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம். அதுக்கப்புறமா இது செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி பேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கொயராக வேணும்னா ஸ்கொயராக ரோல் பண்ணலாம், ரவுண்டாக வேணும் அப்படின்னா ரவுண்டாக ரோல் பண்ணலாம், உங்கள் இஷ்டம் தான். ஸோ நம்மளோட குக்கீஸை ஷேப் பண்ணியாச்சு. இதை நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்லைஸ் பண்ணி பேக் பண்ணும்போது எப்படி இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் குக்கீஸை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து தின்னாட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப தின்னாகவும் வேண்டாம், இந்த அளவுக்கு நான் வந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் டூட்டி ஃப்ரூட்டீஸ் வந்து எவ்வளோ அழகாக டிஸ்பர்ஸ் ஆகிருக்குன்னு. ஸோ இதே இதில் நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டிக்கு பதில் சாக்லேட் சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குக்கீஸை நான் வந்து பேக்கிங் ட்ரேயில் வச்சாச்சு. 150 டிகிரி செல்சியஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 20 to 25 மினிட்ஸ் இது பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளோட டூட்டி ஃப்ரூட்டி குக்கீஸ் வந்து 20 மினிட்ஸ் பேக் ஆச்சுங்க. இங்கே பாருங்கள் லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, பட் நம்ம ஸ்பேஸ் விட்டு வச்சதுனால ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகலை. அண்ட் கலருமே வந்து லைட்டாக இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து எடுத்து காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட எக்லெஸ் டூட்டி ஃப்ரூட்டி குக்கீஸ் ரெடி. இதை வந்து 1 கப் காஃபியோ டீ கூட சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.